மகநதி விஜய் எப்படியாவது காவேரி கூட ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போகிறாரு. கையில் அறுத்துக்கிட்டேன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு கத்துறாரு. ஆனால் சாரதா வீட்டில் இருக்கிற யாரையுமே அனுப்பவே இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கிற மாமி பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு இங்கே ஓடி வந்து பார்க்குறாங்க. கடைசியில் சின்னதாக ஒரு காயம்தான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே காவேரி யோசிக்கிறாங்க, விஜய் எதுக்காக இப்பெல்லாம் பண்ணுறாரு, நம்மள்ட்ட பேசணுன்னு தான் நினைக்கிறாரு அப்படின்னு. நைட்டு யாருக்கும் தெரியாமல் காவேரி விஜய்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. விஜய் ஒன்று, காவேரி நீ தான் பேசுகிறியா, நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காவேரி. எங்கே நீ என்கிட்ட பேச மாட்டேன்னா கஷ்டப்பட்டேன், பரவாயில்ல நீ என்னை புரிஞ்சுட்டு கால் பண்ணியே. விஜய் இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்களை புரிஞ்சுக்கிட்டுலாம் கால் பண்ணல. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி இந்த ரூமுக்குள்ளே வந்து அடைஞ்சிக்கிட்டு சரியாக சாப்பிடாமல் உங்கள் உடம்பையும் கெடுத்துக்கிறது இல்லாமல் உங்கள் மரியாதையும் ஏன் கெடுத்துக்கிறீங்க? நீங்கள் முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க, அதுதான் நல்லது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி சொல்லிட்டேன், என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, மரியாதை இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது, ஆனால் மனசில் நிம்மதி இல்லைல்ல. என் மனசு ஃபுல்லாக ஒன்றை சுற்றி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ இருக்கிறது தான் காவேரி இருப்பேன், உன்னை பிரிஞ்சு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே சாரதா காவேரி காவேரி அப்படின்னு சவுண்டு கேட்குது. காவேரி ஒன்று, விஜய் அம்மா வந்துட்டாங்க போல, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு காவேரி ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே ஓடுறாங்க. அம்மா பாத்ரூம் போயிருந்தம்மா. சரி அதான் காலைன்னு பார்த்தேன். அம்மா நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணிட்டேன்ல, அப்புறம் ஏம்மா அப்படி சந்தேகப்பட்டே இருக்க? நான் என்ன இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுன்னு பயப்படுறியா? இங்கே பாரு, நீ ஒன்றும் பேசணும், அமைதியாக போய் படுப்போம் அப்படின்னு சாரதா அனுப்பிட்டு போய் படுத்துடுறாங்க. இங்கே விஜய் யோசிக்கிறாரு, பரவாயில்ல காவேரிக்கு நம்ம மேலே இன்னும் அன்பு இருக்குது, அதான் காவேரி கால் பண்ணி நம்மள்ட்ட பேசிட்டா, இது போதும். நாளைக்கு இதை விட வேறு ஏதாவது பிளான் பண்ணி இந்த காவேரியை கவுக்குறேன் நான் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு விஜய். அப்படின்னு பார்த்து காலையில் பாட்டி சும்மா மேலே வராங்க மாடிக்கு. அப்போது விஜய் வந்து, ஆஹா பாட்டி வராங்க, நேற்று மாமிகிட்ட கொடுத்த பர்ஃபார்மன்ஸை இன்றைக்கி பாட்டிகிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பாக பாட்டி நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற விஜய் உடனே போர்வை தூக்கி மேலே போத்திக்கிட்டு பொறுமையாக அப்படியே பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டு வராங்க. உடனே பாட்டி பார்த்துட்டு, தம்பி யார் அது போர்வை பற்றி மேலே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு போர்வை விளக்கிட்டு விஜய் ஒன்று, பாட்டி நான் தான் பாட்டி விஜய். டேய் என்னப்பாச்சு உனக்கு, ஏன்ப்பா பெட்ஷீட்லாம் பார்த்து போட்டுருக்க, மூஞ்சி இப்போ வாடி போயிருக்கு, என்னாச்சுப்பா உனக்கு அப்படின்னு கேட்க, இல்லை பாட்டி எனக்கு நைட்டு வந்து ஒரே ஜுரம் பாட்டி, அதான் உடம்பு முடியல, என்னால் நிற்கவே முடியல, நான் கீழே போகிறேன் பாட்டி அப்படின்னு விஜய் ஒன்று ஒரு நடிப்பை போட்டுட்டு கீழே வந்துடுறாரு. பாட்டிக்கு ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது. கீழே போகிறாங்க. காவேரி விஜயை பார்த்தியா, பாவண்டி இந்த புள்ள ஒரே ஜுரம் போலுக்கு, பெட்ஷீட்டை கூட எடுக்க முடியாமல் போத்திக்கிட்டே வந்து பாத்ரூம் போயிட்டு கீழே போய் படுத்துருக்காண்டி, பார்க்கவே பாவமாக இருக்குது. நீ போய் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அவனுக்கு ஒத்தனை கொடுத்துட்டு தைலம் தான் தைச்சி விட்டு போடி. ஐயோ பாட்டி அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை கொன்னே போட்டுருவாங்க, நான்லாம் போக மாட்டேன். ஏண்டி லூசாடி நீனு, கட்டின புருஷன் வாங்க உடம்பு செய்ய கிடக்குறாங்கிற, அம்மா தான் முக்கியங்கிறேன். இங்கே பாரு, நீ போகலன்னு வச்சுக்கேன், இப்போ நான் கிளம்பி அங்கே போயிடுவேன். நீங்கள் போகலாம் பாட்டி, ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்போ என்ன உனக்கு, உங்கள் அம்மா தானே பிரச்சனை, வரேன் இரு. ஐயோ சாரதா எனக்கு வயிறு வலி தாங்கலடி, சாரதா எங்கடி இருக்க? உடனே சாரதா வந்து, என்ன சத்த என்னாச்சு? என்னன்னு தெரியல சாரதா, ஒரே வலிடி வயிறெல்லாம், எனக்கு போய் கொஞ்சம் மாத்திரை வாங்க தெரியா? ஏன் ஏதாவது உட்காந்துக்கல? காவேரி போயிட்டு பாட்டிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வா. ஐயோ சாரதா நீ என்ன நிலமை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியாடி, இதுவே ஊருக்கு புதுசு நம்ம இந்த இடத்துக்கு, இப்படி இருக்கும்போது காவேரியை போய் தனியாக அனுப்புறியே, வயசுக்கு வந்த பொண்ணு அவள், ஏற்கனவே இங்கே ஒருத்தவன் இவ எப்படா வெளியே வருவான்னு கரவம் கட்டிகிட்டு இருக்கான். இப்போ போய் அவனை அனுப்பி அவனு வந்து பேசும்போது அவள் நீ பார்த்துட்டு காவேரியை திட்டுவ, அவள் ஒன்று எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே பாட்டி அப்படின்னு அவள் என்ன திட்டுவா. இது தேவையா? இந்த மாதிரி சாரதா நீ போய் மாத்திரை வாங்கி கொடுத்தனா வாங்கி வந்து கொடு, இல்லையா விடுங்க, நான் பாட்டுக்கு வயிற்று வரல அழுது சாகுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏத்த அப்படி இதாக பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன உங்களுக்கு மாத்திரை தானே வாங்கிட்டு வரணும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படியே. சாரதா அந்த மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் ஒரு இட்லி கடை இருக்குடி, ஒரு 3 இட்லி வாங்கிட்டு வாடி. என்னத்த சொல்கிறீங்க, வயிறு வலிக்கிறீங்க, அப்புறம் கடையில் போய் இட்லி வாங்கி சாப்பிட போகிறீங்களா? இல்லை சாரதா, இனிமேல் நீ வந்து வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சு தரத்துக்கு லேட் ஆகிடும், என்னால் பசின்னு தாங்க முடியாது, நீ மாத்திரை வாங்கிட்டு 2 இட்லி வாங்கிட்டு வா. சரித்த வாங்கிட்டு வரேன். காவேரி பார்த்துக்கு பத்திரமா பாட்டியை அப்படின்னு சாரதா கிளம்பிடுறாங்க. உடனே பாட்டி, அடே காவேரி இங்கே பாரு, உங்கள் அம்மா போயிட்டா, நீ போயிட்டு விஜயை பார்த்துட்டு அவனுக்கு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு மாத்திரை வேணுமான்னு கேட்டு வா, சுடுதண்ணி வச்சு கொடுத்துருவா, முடிஞ்சால் அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுத்துருவாடி, பாவம்
புள்ள ரொம்ப வாடி போயிட்டான் அப்படின்னு சொல்ல இங்கே காவேரியும் சரி பாட்டி அப்படின்னு இங்கே போகிறாங்க. போவும் இங்கே காவேரி வந்து கதவு தட்டுறதை விஜய் பார்த்துட்றாரு. ஆகா, பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, பாட்டி காவேரியை அனுப்பிட்டாங்க, இனிமேல் நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு விஜய் பொறுமையாக வந்து யாரும் தெரியலையே அப்படின்னு நடிக்கிறாரு. உடனே காவேரி, நான் தான் காவேரி வந்திருக்கேன். காவேரியா, வா காவேரி அப்படின்னு ஓடி பெட்டில் படுத்துக்கிறாரு. உடனே காவேரி போயிட்டு சுடுதண்ணி வச்சு எடுத்து வராங்க. எடுத்து வந்து விஜய் போர்வையை விளக்குங்க, தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்ல சரி காவேரி அப்படின்னு சொல்லி போர்வை எடுக்கிறாரு. எடுத்ததும் இங்கே காவேரி ஒன்று சுடுதண்ணி வச்சு விஜய் மூஞ்சான் துடைக்கிறாங்க. அப்படியே ஷர்ட்டை கழட்டுங்க விஜய், மேலே தொடச்சி விட்றேன், அப்போ தான் உங்களுக்கு ஜுரம் குறையும் அப்படின்னு சொல்ல விஜயும் பொறுமையாக எழுந்துச்சி ஷர்ட்லாம் கழட்டுறாரு. கழட்டிட்டு படுத்துக்கிறாரு. காவேரி இங்கே பொறுமையாக துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு இருக்கும்போது இங்கே காவேரி விஜய் மேலே கை வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. விஜய், உங்களுக்கு ஜுரம் அடிக்குன்னு சொன்னாங்க பாட்டி, ஆனால் உடம்பு ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன காவேரி ஜுரமா? ஆமாம் காவேரி, உள் ஜுரமாக அடிக்குது அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி விஜயோட மூஞ்சை பார்க்குறாங்க. அப்போ தான் காவேரிக்கு புரியுது விஜய் போய் சொல்கிறாருன்னு. விஜய், நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க, எதுக்கு விஜய் போங்க அப்படின்னு சொல்லி காவேரி எஞ்சிருக்க. விஜய் ஒன்று காவேரி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. டக்குன்னு காவேரி ஸ்லிப் ஆகி விஜய் மேலே விழுகிறாங்க. விஜய் மேலே விழுவும் விஜய் கீழே படுத்திருக்காரு. காவேரி விஜய் மேலே படுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது விஜய் சொல்கிறாரு, காவேரி, உன் கண்ணுலேயே தெரியுது நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு. அப்படி இருந்தும் எதுக்கு காவேரி என்னை விட்டு விலகி போகிற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் காவேரி? உன்னை என்ன கஷ்டப்படுத்துறேன்னா? அப்படி பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்க காவேரி. இந்த உலகத்தில் தப்பு பண்ணாத மனிதர்கள்னு யாராவது இருக்காங்களா? அதுவும் கணவன் மனைவிக்குள்ளே 1000 சண்டை வரலாம், ஆனால் பிரிவு அதுக்கு தீர்வாகுதில்ல. ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்ல, விஜய் என்னை விடுங்க விஜய், உன்னை விட மாட்டேன் காவேரி. உன்னை விடுற மாதிரி இருந்தால் நான் ஏண்டி உன்னை தேடிங்க வரப்போகிறேன்? உன்னை விடக்கூடாதுன்னு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எனக்கு வேணும்டி காவேரி, நீ என் மனைவி, நான் உன் புருஷன். அப்படி இருக்கும்போது நாம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, விஜய் இப்போ பேசுறதெல்லாம் நீங்கள் அப்போவே பேசியிருந்தீங்கன்னா நான் ஏன் விஜய் உங்களை விட்டு வரப்போகிறேன்? ஆனால் அப்போ நீங்கள் இதெல்லாம் பேசலையே. எங்கள் அம்மா அவங்கள பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அதனால் என்னால் எங்கள் அம்மா மாரி எதுவும் பண்ண முடியாது விஜய். புரியுது காவேரி, அதனால தான் நானும் பொறுமையாக இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் அம்மா என்னை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு நான் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, காவேரியுடைய புருஷன்னு சொல்லி அவங்களே ஒன்று என் கூட அனுப்பி வைப்பாங்க. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஆனால் நீ மட்டும் என்னை வெறுத்துறாத காவேரி. உனக்கு என்னை பிடிக்கும், நீ என்னை வெறுக்கிறன்னு ஒரு வார்த்தை சொல்லு காவேரி. இந்த ஜென்மம் ஃபுல்லாக உனக்காக நான் காத்திருப்பேன். இதே வீட்டில் உன் கண்ணு முன்னாடி உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் காவேரி அப்படின்னு விஜய் சொல்ல, காவேரி ஒன்று டக்குன்னு கண் கலங்குறாங்க. என்ன காவேரி, ஏன் கண் கலங்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் காவேரி அப்படின்னு சொல்ல, ஏன் விஜய் அப்புறம் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு விஜய் காவேரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. கொடுக்கவும் காவேரி அப்படியே எல்லாத்தையும் மறந்து விஜயை கட்டி பிடிச்சி அங்கேயே படுத்துக்கிறாங்க.